சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரத்திற்கு மாலை 4 மணி வரை புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் பயணிகள் அவதிக்காளாகியிருக்கின்றனர். சென்னை எழும்பூர் கடற்கரை இடையே 4வது தண்டவாளம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக கடற்கரையிலிருந்து தாம்பரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருமால்பூர் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்படும் புறநகர் ரயில் சேவை இன்று அதிகாலை முதல் மாலை 4:10 மணி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கின்றனர். பயணிகளின் வசதிக்காக தாம்பரத்திலிருந்து கோடம்பாக்கம் வரை அரை மணி நேரத்திற்கு ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருமால்பூரிலிருந்து தாம்பரத்திற்கு வழக்கம் போல புறநகர் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. புறநகர் ரயில்கள் ரத்து குறித்து போதுமான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவில்லை என்றும், புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதை பயன்படுத்தி ஆட்டோக்கள் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு பரங்கிமலையிலேருந்து வீட்டுக்கு போகிறது. ஆனால் இப்போ ட்ரெயின் இது போல் ரத்து பண்ணிட்டாங்க. நாங்கள் மீஞ்சூர் வரையும் போனோம். நாங்கள் எப்படி போய் சேர்றது? இவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துக்கிறோமே. நாங்கள் ஒரு பஸ்ஸில் இல்லை, ஆட்டோக்காரங்க 200 300 கேட்குறாங்க. நாங்கள் இல்லாதவங்க நாங்கள் எப்படி போய் கேட்குறோம்? இப்போ சேட்பட்டிலேருந்து வரோம். ட்ரெயின் இல்லாத இங்கே வந்து ட்ரெயின் ஏறுவோம். நாங்கள் கூடாஞ்சேரிக்கும் போனோம் மேட்சுக்கு. கஷ்டமாக இருக்குது ரொம்ப. பைக் பார்க்கிங்கும் விட முடியல. இப்போ நான் 7:09 முகத்துக்கு இங்கேயே 9 மணிக்கு நான் இருக்கிறேன். நான் அங்கே இருந்து 7 மணி 8 மணிக்கு வரேன். 8 மணிக்கு வந்தால் நம்ம 3/4 மணி நேரத்தில் போயிடலாம். ஸ்டேஷன் இறங்கினோடனே மண்டபம். இப்போ அதோட பர்பஸே வீணாயிடுச்சு. ட்ரெயின் இல்லைன்றது என்ட்ரன்ஸில் ஒரு போர்டை வைக்கலாம், இல்லை ஆளை வைக்கலாம் இல்லையா, அனௌன்ஸ்மெண்ட் வைக்கலாம், ஒரு ஸ்பீக்கர் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. நானே உள்ளே போய் இறங்கி கவுண்டரில் போய் வண்டியை பார்க் பண்ணி அப்புறம் போய் தேடி திருப்பி இல்லை ரிட்டர்ன் வந்து இங்கே வண்டியை பார்க் பண்ணி இப்போ உள்ளே வரேன் நான். புறநகர் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் பேருந்து நிலையம் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பயணிகளின் வசதிக்காக மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக கூடுதலாக 50 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன.